ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உயிருக்கே ஆபத்து தரக்கூடிய 5 உயிரினங்களை பற்றி பார்க்கலாம். அதுலேயும் நம்ம கடைசியாக பார்க்க போகிற உயிரினம் தான் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான உயிரினம்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேஃப் பஃபலோ. இந்த வகை எரும மாடுகள் தனியாக இருக்கும்போது யாரையும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறதில்ல. அதே சமயம் உணவுக்காக காலையில் அப்படி இல்லைன்னா மதியான வேளைகளில் உணவு தேடி போகும் பொழுது அதனுடைய குட்டி பஃபலோக்கோ அப்படி இல்லைன்னா அந்த பஃபலோ கூட்டத்தில் இருக்க வேறு ஏதாவது விலங்குக்கோ ஏதாவது விலங்கு மூலியமாக ஆபத்து வந்தா அப்படின்னா அது பார்த்துட்டு சும்மாவே இருக்காது. அது கடுமையாக தாக்கி கொன்றுது. அதனால இந்த விலங்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய சினிமாவில் கூட மரணத்திற்கு அறிகுறியாக இந்த எருமை மாட்டை காட்டுறதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதனால் நம்ம ஏதாவது காட்டில் நம்ம எருமை மாட்டை பார்த்தா நம்ம தனியாக விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது யானை, சிங்கம், புலி, கரடி போன்ற விலங்குகளுடைய பலம் இதுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விலங்குகள் நம்ம எங்காவது பார்த்தாலோ இல்லைன்னா நம்ம முன்னாடி வந்தாலோ நம்ம இதுக்கிட்ட இருந்து விலகி ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எருமை மாடு, அதாவது இந்தியன் பஃபலோ ரொம்ப சைட் டைப் கொண்டது. அதனால் அதை அடிக்கடி சண்டை பிடிக்கிறத அவாய்ட் பண்ணோம். ஆனால் இறைன்னு வந்துட்டா 2 ஆண் பஃபலோக்கு பயங்கரமாக சண்டை வரும்னு சொல்கிறாங்க. காத்திருந்து பொறுமையாக தாக்குற வல்லமை அதுக்கிட்ட ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அதோட கொம்பை யூஸ் பண்ணி இன்னொரு எதிரியான பஃபலோவோட கழுத்து பகுதியை தாக்கி இந்த இறைக்காக இன்னொரு ஆண் பஃபலோவை கொல்றதுக்கும் கூட இதுங்க தயங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கோன் ஸ்னெயில், அதாவது விஷ நத்தை. இந்த உலகத்தில் ஒரு விஷயம் அழகாக இருக்குது அப்படின்னாலே அது கூடவே ஆபத்து நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஸோ கோன் ஸ்னெயில் அப்படிங்கிற நத்தை ரொம்பவே அழகாக இருந்தாலும் அதுலேயும் ஆபத்து நிறைந்த நத்தைகள் பல இருக்குது. இந்த உலகத்தில் 500 வகை கோன் ஸ்னெயில் இருந்தாலும் அதில் 10 வகை நத்தை மட்டுமே ரொம்ப விஷத்தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷத்தன்மை கொண்ட அந்த நத்தையை நம்ம கை இருக்கு இல்லையா, உள்ளங்கை, அதில் நம்ம எடுத்து எவ்வளோ தூரம் தான் நீட்டி வச்சாலும் அது நம்மளை கொட்டுற அளவுக்கு நீளமான கொடுக்கு அதுக்கு இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டினா அது நம்மளை கொட்டுறது நம்மளுக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கொட்டும்போது அதோட விஷத்தை மட்டும் நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணாது, அதோட சேர்த்து பெயின் கில்லரையும் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணிடும். அதனால அது கொட்டும்போது நமக்கு எந்த வலியும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கோன் ஸ்னெயிலோட இந்த விஷம் 10 மனிதர்களை கொல்லும் அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. அதே நேரத்தில் இந்த விஷத்தில் இருந்து சர்க்கரை நோய்க்கான மருந்து தயாரிக்கிற ஆராய்ச்சியும் போயிட்டுருக்கு. இந்த விஷ கோன் ஸ்னெயில் நம்மளை கொட்டிருச்சுன்னா 15 நிமிஷத்துலேயே இந்த விஷத்தன்மை நம்ம உடம்புல பரவாமல் தடுத்தே ஆகணும். இல்லைன்னா அது நம்ம உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இது கோல்டன் பாய்சன் டார்க் ஃப்ராக். இந்த ஃப்ராக் நார்மலாக ஒரு ஹியூமன் டச் பண்ண உடனே 1 or 2 மினிட்ஸில் அந்த பர்சன் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ராகோட ஸ்கின்ல ஒரு டெட்லியான பாய்சன் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஹியூமன் அதை அட்டாக் பண்ண பார்த்தா அது இந்த பாய்சனை வெளியே கொண்டு வரும். அந்த டைமில் ஒரு மனிதன் அந்த ஃப்ராகை தொட்ட அந்த ஒரு நொடியே அந்த பர்சன் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட லென்த் பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டருக்குள்ளே தான் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனை அழிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட விஷம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 4வதாக பார்க்க போகிறது பஃபர் ஃபிஷ், அதாவது பேத்தை மீன் இல்லைன்னா பலூன் மீனுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ் கிழக்கு அட்லாண்டிக்கில் அதிகமாக காணப்படும். இந்த பலூன் மீன்கள் சராசரியாக 20 முதல் 50 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. பொதுவாக பகல் நேரத்தில் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால நைட்டில் மட்டும்தான் அது நண்டுகள் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மீன்களை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடும். அதே சமயத்தில் இந்த மீன் ரொம்ப குட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மீன்கள் அதை சாப்பிட போனால் அதுகளுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இது யாராவது அட்டாக் பண்ண வந்தால் அங்கே இருக்க தண்ணியை குடித்து அதோட உடம்பை பலூன் மாதிரி ஆக்கி சாமர்த்தியமாக தப்பிச்சு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா, கொரியா நாட்டில் இதை கட் பண்ணி ஒரு உணவாக சாப்பிட்றாங்க. இது நல்ல ஒரு செஃப்னால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஏன்னா இதில் பாய்சன் இருக்கிறதுனால எப்படி கட் பண்ணால் எப்படி சாப்பிட்ணுன்னு அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது எவ்வளோ கட் பண்ணியும் துடிச்சிட்ருக்கு பாருங்களேன். ஸோ இந்த ஃபிஷ் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் நல்ல செஃப் கட் பண்ணால் மட்டுமே அதை சாப்பிட முடியும்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் இதை விரும்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. 5வதாக பார்க்க போகிற விலங்கு, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி
நான் 5வதா பார்க்க போகிற விலங்கு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான விலங்குன்னு சொல்கிறாங்க. வேறு யார்? நம்ம தான், ஹியூமன்ஸ் தான். பிகாஸ் வந்துட்டு விலங்குகளுக்கு 5 அறிவுனா நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது. ஸோ கை, கால், உடம்பு எல்லாமே செயல்பட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது யோசித்து நம்ம தான் முடிவெடுக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எப்போவுமே கரெக்டாக இருந்துக்கணும். பிகாஸ் வந்துட்டு ஒருத்தங்களை கஷ்டப்படுற மாதிரியோ ஹர்ட் பண்ணுற மாதிரியோ நம்ம நடந்துக்க கூடாது. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறாங்க. வார்த்தையால் ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்தவும் கூடாது. எப்போவும் நம்ம மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணணும். காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய்.